மனோகரி, மனோகரி. மாமி வா மனோகரி. வாங்க, உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன மனோகரி, என்னாச்சு? போன் பண்ணி உடனே கிளம்பி வான்னு சொன்னியே, ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாமி, அதை ஏன் கேக்குறீங்க? அந்த 10 லட்ச ரூபா கடன் என் புருஷன் தலையில விழாது நான் தப்பிச்சேன்னு நினைச்சேன். ஆனா மழை விட்டு தூவானம் விடாத குறையா அந்த பிரச்சனை விட்ட பாடு இல்ல. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்றதுக்குலாம் எனக்கு இப்ப நேரம் இல்ல. என் நிலத்து பத்திரத்துக்கு மறுபடியும் ஆபத்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த பத்திரம் என்கிட்ட இருந்துச்சுன்னா ஆபத்து. என் புருஷன் என்ன அடிச்சு கொன்னு போட்டு பத்திரத்தை எடுத்துட்டு போனாலும் போயிடுவாரு. ஐயோ, என்ன சொல்ற நீ? ஆமா மாமி, அந்த மனுஷன் அப்படியே வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் கண்ணுல மட்டும் அந்த பத்திரம் பற்றவே கூடாது. அதனால அதை எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் இந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சி முடிஞ்ச பிறகு அப்புறம் வாங்கிக்கிறேன். மாமி, இந்த உதவியை மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணுங்களேன். என்ன மனோகரி, உதவி அதுக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ பத்திரத்தை கொடு, பேங்க் லாக்கர்ல வச்ச மாதிரி நான் சேஃப்டியா வச்சுக்கிறேன். சரிங்க மாமி, கொஞ்ச நேரம் இருங்க, நான் பத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு வா. மாமி, இந்தாங்க மாமி. இங்க பாருங்க மாமி, உங்களை நம்பிதான் பத்திரத்தை கொடுக்கறேன், பத்திரமா பாத்துக்கோங்க. நீ கவலையே படாத, இனிமே இது என்னோட பத்திரம். என்னது? இல்ல இல்ல, இத நான் இனிமே அக்கறையா பாத்துப்பேன்னு சொன்னேன். சரி சரி, நீங்க கிளம்புங்க மாமி. அந்த மனுஷன் எப்ப வேணாலும் வருவாரு. உங்க கையில இந்த பத்திரம் இருக்கிறத அந்த மனுஷன் பார்த்தாருன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு. இல்ல மாமி, நான் எங்க இப்ப கோவிலுக்கெல்லாம் வரது? எனக்கு வீட்லயே ஏகப்பட்ட வேலை நிறைய கிடக்கு. இது எல்லாத்தையும் நான் நல்லபடியா செஞ்சு முடிச்சேனா சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான். நீங்க போயிட்டு வாங்க மாமி. அதுர வா வா. ஆதிர, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமி. சரி, நான் வரேன். மாமி, என்ன நாங்க வந்தது சரசரன்னு பாம்பு மாதிரி நழுவி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லையே. ஆமா, மாமி என்ன கோவிலுக்கு கூப்பிடுறதுக்காக வந்தாங்க. நான் வரல, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். மாமி, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? அதான் ராகு காலெல்லாம் வந்துருச்சே. துர்கைக்கு விளக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, போங்க கிளம்புங்க. சரி மனோகரி, நான் வரேன். வரேன் ஆதிர. மடி, நீ வாடாமா. ஆதிர, ஒரு நிமிஷம். என் மேல இருக்கிற கோபத்துல நீ இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு நினைச்சேன். நீ என்ன பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கூட நான் உங்களை பாக்கிறதுக்காக வரல, என் அப்பா கூப்பிட்டாருன்னு தான் வந்தேன். உன் அப்பா உனக்கு என்ன குடுக்கறதுக்காக கூப்பிட்டாரு? ஏய், வாய மூடிடி. என் பிள்ளைக்கு நான் எதை கொடுக்கணுமோ அதையே கொடுக்க விடாம பண்ணிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? பெருசா மரியாதையா போயிடு. இல்ல அப்பா இருங்கப்பா. சித்தி, எப்ப எங்க அப்பாவை விட அந்த இடம் தான் உங்களுக்கு முக்கியம்னு சொன்னீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்ககிட்ட நானும் கேட்க மாட்டேன், நீங்களும் கொடுக்க தேவையில்லை. நீங்க வாங்கப்பா. மடி, யார்டமா பணம் கேட்கறது? நானும் அதான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். மடி, இப்பதாம்மா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னப்பா? நான்
நான் ஒரு அம்மா வீட்டுல தண்ணி கேன் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா தண்டலுக்கு கொடுத்து வாங்குறாங்கம்மா. அவங்கள்ட்ட பணம் கேட்டு பார்க்கலாம், கிடைச்சாலும் கிடைக்குமா? அப்பா கொடுப்பாங்களா? மடி முயற்சி பண்ணி பார்ப்போம், கிடைச்சாலும் கிடைக்கும்ல. ம் சரிப்பா, கேக்கலாம். சரிம்மா, அவங்க எங்க இருக்காங்க என்னன்னு போன் பண்ணி கேட்டுக்கிட்டு போலாம். சரிங்கப்பா. டேய், அக்கா, என்னடா தீவெட்டி தடிமாடு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உடம்ப மட்டும் பெருசா வளர்த்திருந்தா பத்தாது, இந்த உடம்ப யூஸ் பண்ணி தண்டலை வசூல் பண்ற புத்தி வேணும். உன் ஏரியால தான் தண்டல் வசூல் சரியாவே இல்ல. 2 நாள் டைம் கொடுக்கா, எல்லாத்தையும் சரியா வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, அந்த 2 லட்சம் ரூபாய் என்னாச்சு? இன்னைக்கு வசூல் பண்ற நீ? அந்த புறம்போக்கு கடையை பூட்டிட்டு எங்க போயிட்டாங்கா. அவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி கிட்ட கேட்டா அந்த புறம்போக்கு எங்க போனான்னு தெரியலன்றாங்க. சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்றாக்கா. அவளை தூக்கிட்டு வந்துரு. நான் அவ கழுத்து மேல மிதிக்கிற மிதியில அந்த பைய உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம காலடியில வந்து கிடப்பான். சரிக்கா. ம். அண்ணே சொல்லுண்ணே. என்னம்மா ஜான்சி அம்மா, எப்படி இருக்க? அண்ணே, ஏதோ உங்க புண்ணியத்துல 5ம் 10ம் தண்டலை விட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன்னு. 5ம் 10ம்னா 5 கோடி 10 கோடி தானே? நீ செம்மையா வாழ்றிய ஜான்சி அம்மா. நான் கஷ்டப்பட்ட காலத்துல 5ஓ 10ஓ கொடுத்து என்ன கை தூக்கி விட்டதே நீங்க தானே. சரி, அதை விடுங்கண்ணே. நீங்க என்ன திடீர்னு எனக்கு போன் பண்ணிருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த வாட்டர் கேன் போடுறானே சிவபிரகாசம், ஆமா, அவன் உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தாலும் வருவான். அண்ணே, அந்த ஆள் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் அடிச்சு பணம் கேட்டாரு. நீ என்ன சொன்ன ஜான்சி? அந்த ஆளு ரொம்ப நாளா தண்ணி கேன் போட்டுட்டு இருக்கிறாருன்னு. ரொம்ப நல்ல மனுஷன், நாணயமான ஆளு. இதுக்கு முன்னாடி அப்பப்ப அவசரத்துக்கு பணம் வாங்கி கரெக்டா திருப்பி கொடுத்திருக்காரு. அதனால அவர் கேட்டதும் பணம் தரேன் வாங்கன்னு சொன்னேன். என்ன என்னாச்சு? நீ அவங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது. நீ அவங்க வந்ததும் என்ன பண்றன்னா, சரிண்ணே. நான் சொன்னது புரிஞ்சதுல? இதுதான் பிரச்சனை. இதுல நான் ஜெயிக்கணும்னா நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். என்னென்ன உதவி கிதவின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்ப சொன்னத அப்படியே கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சிடுறேன். இது ஏன் கடமைண்ணே. சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன் ஜான்சி அம்மா. சரிண்ணே.